ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அவ்வளோக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நம்மளுக்கு பூர்வீக சொத்து வந்திருக்குல்ல, அதை விற்று நான் உங்களுக்கு பணமாக தரேன். அதனால் நீங்கள் அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆசைன்னு இருக்கும்ல, தனிப்பட்ட ஆசைன்னு, அதில் உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லுங்கள். அதை உங்களுக்கு ஒரு நாள் நான் டைம் தரேன். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி நாளைக்கு நீங்கள் என்னென்ன பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வச்சு கொடுக்குறேன். ஆனால் அது உங்களுக்கு வருமானம் வர மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஆளாளுக்கு யோசிக்க தொடங்கிருந்தாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது பத்மாவை தான் காட்டுறாங்க. பத்மா நினைக்கிறாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு வீடாக நம்ம கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சிவா மணி வராங்க. உடனே என்னடி பணம் வர்றது சொன்னதுமே காலு கை தெரியாத அளவுக்கு வானத்துக்கு பூமிக்குமா கடந்து குதிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும், உடனே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நம்மளுக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது வீடு வாங்கணுமா? அதுதான் இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்குதுல்ல, அப்புறமா இதுக்காக வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? நான் பிறந்த வீடு இதுதான், புகுந்த வீடு இதுதான், நம்மளுக்குன்னு ஒரு பெரிய வீடு தனியாட்டு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன இந்த குடும்பத்தை உடைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறியான்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ உங்க மாயா வராங்க. என்ன ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லம்மா உங்க அத்தைக்கு பெரிய வீடா வேணுமா, அதான் தனியா ஒரு வீடு கட்டி போக போறாள் அப்படிங்கும்போது, எதுக்கத்த நம்மளுக்கு அப்படிலாம் வீடு, நம்ம இந்த வீட்டிலே இருந்தாதான் நம்ம மொத்தமா ஒரே குடும்பமா இருக்க முடியும், அதனால வீடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பாத்தியா மருமகள் இப்படி சொல்லிட்டா, அதுக்கப்புறம் நீ இப்படிலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு பத்மா போட்டு அவங்க மணி திட்டிட்டு போகவும், ஆமா இவ வேற குறுக்க நின்றுட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா திட்டிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா மாயாவையும் சீனுவையும் தான் காட்டுறாங்க. அப்போ சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா உனக்குன்னு தனிப்பட்ட எந்த ஆசையும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாண்டா எனக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது, ஆனா அதுக்காக உன்னுடைய பிசினஸை பெரிய லெவலில் கொண்டுட்டு போக வேண்டாமா அப்படிங்கவும், எங்க பாரு என்னை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நீ ஆசைப்பட்டபடியே டான்ஸ் கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, அது பெரியப்பா சம்மதிப்பாரோ தெரியலையே, பெரியப்பா பெரிய பிசினஸ் தானே யோசனை பண்ண சொன்னாரு, ஆனா எனக்கு பிடிச்சது இதுதான் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பெரியப்பா கிட்ட நான் உன்னை பத்தி சொல்றேன், கண்டிப்பா ஒரு சம்மதிப்பார் அப்படின்ட்டு இருக்கும்போது, அங்க தானா வராங்க. உடனே அவங்க சீனுவும் மாயாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தானா நீ என்ன பண்ண போற, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்கிட்ட அப்பா ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே உடனே மாயாவும் சீனுவும் பாக்குறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அங்க பாருதானா ஏதோ பெரியப்பா கோவத்துல இருக்கிறாரு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டாரு, அதுக்காக உனக்கு நான் கொடுக்காம இருப்பாரு அப்படிங்கவும், அப்ப சீனுவும் சொல்றாங்க, ஆமா தானா எதுக்காக கதிரிப்பா அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அவனை பேசாம அங்க வர சொல்லிடு, நம்மளுக்கு தான் இவ்வளவு பெரிய ஆஃபர் கிடைக்குதுல்ல, அப்புறமா எதுக்காக அவங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அவன் பணத்துக்காக தானே கஷ்டப்பட போனா, அந்த பணம் நம்மளுக்கு இங்கே கிடைக்குது, அப்புறம் என்ன அவன் எதுக்காக அங்க இருக்கணும், உடனே வர சொல்லு அப்படிங்கும் போது, இல்ல அவர் அங்கே இருக்கட்டும், என்ன இருந்தா சரிதான், அவர் சுயமாக சம்பாதிச்சு என்னை கௌரவமாக வாழ வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு போயிருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதை சொன்னால் கூட அவரை வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ கதிர் ஃபோன் பண்ணவும், அவன் தான் ஃபோன் பண்ணுறான், என்கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா உடனே பேசுகிறாங்க. இங்கே பாரு கதிர், உனக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக்பேட்டே அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உடனே என்ன விஷயம், ஆமாம் தனாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன் நீ எங்ககிட்டலாம் பேச மாட்டியோ, பொண்டாட்டிட்டு மட்டும் தான் பேசுவியோ அப்படின்னு மாயா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த உன் பொண்டாட்டிட்டே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தனா கிட்ட அந்த போனை கொடுக்கவும், உடனே தனா கிட்ட கதிர் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தனா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், அப்ப தனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது கிட்டதுமே கதிர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தனா நம்மளுக்கு அந்த சொத்தெல்லாம் தேவையில்லை, உனக்காக தானே நான் வேலை பார்க்கறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், உடனே தனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா கதிர் அதனால நம்மளுக்கு இந்த சொத்தெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இதை பற்றி கேட்க கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ கதிர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிற, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க சிவா வரவும், இப்போ சிவா சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய ரைஸ் மில் நான் ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, இப்போ எதுக்காக ரைஸ் மில்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு பங்கு வரணும், எப்படி இருந்தாலும் சரிதான், உங்கள் அண்ணன் சொத்து எல்லாமே அடுத்தது உங்களுக்கு தானே அப்படிங்கும்போது, என்னடி நீ உளறிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் அவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, இப்போ அவளையும் வேண்டான்னு சொல்லிட்டு தலைமொழிகிட்டாரு, அப்படி இருக்கும்போது அந்த சொத்து எல்லாமே அடுத்துதான் சொல்லிட்டு உங்களுக்கு தானே வரணும், அப்புறமா எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், என்னடி பேசிட்டு இருக்கிற நீ இப்படிலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சிவா வழக்கம் போல் அவங்க பார்வதியை போட்டு அடிக்கிறதுக்காக வரவும், அப்போ பார்வதி உடனே அவங்க கையை பிடிக்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த அடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்கிட்டாதீங்க, அந்த பணம் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி இந்த
மாதிரிக்கு சிவா போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி கிட்ட பற்றி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இப்போ இந்த குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம பிரச்சனைலாம் ஏற்படுத்த வேண்டாம், பத்மாவும் பார்வதி தான் அங்கே இருக்கிறாங்களா, அவங்களே இந்த சொத்தை வச்சு ஒரு பிரச்சனையை அவங்களே உருவாக்கிக்கிடுறாங்க, அதனால் நம்ம வந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் போகிற அப்படிங்கவும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் சொத்து வருதுன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டுடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இல்லை, பிரச்சனையை தான் உருவாக்குவாங்க. அதனால வந்து நம்ம தூரத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தாலே போகிற அப்படிங்கவும், ஆமாம் புவனா இதை நான் யோசிக்காமல் விட்டுட்டேனே, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. அப்போ தனா வந்து அவங்க மாயா கூட்டிகிட்டு போகவும் அப்போ ரகுராம் வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாருமே அங்கே இருக்கும்போது, ஆமாம் ஆளாளுக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஜானகியும் அவங்க மாயாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியப்பா எங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்களே, ஆனால் வந்து தனா கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரகுராம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் வந்து விருந்தாளை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு, விருந்தாளுக்கெல்லாம் நான் சொத்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே உடனே தனா வந்து சோகத்தோட பார்க்கும்போது அப்போ தனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா நான் வந்து இந்த வீட்டுக்கு விருந்தாளை தான் வந்திருக்கிறேன், எனக்கு சொத்தெல்லாம் வேணும்னு நான் சொல்லி கேட்கவே இல்லையே, அதுதான் என் புருஷன் எனக்காக கஷ்டப்படுறதுக்காக போயிருக்காருல அப்படிங்கும்போது உடனே ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அவள் என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணுங்க அப்படிங்கும்போது, சரி ஜானகி நீ வருத்தப்படுறதுனால அவளுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே தனா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை அவங்க சொன்னதுமே அப்படியே ரகுராம் ஜானகி மாயா குடும்பத்தில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா தனா சொல்கிறது எனக்கு சொத்துன்னு பார்த்தாக்கி என் கதிர் தான் எனக்கு சொத்து அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே வந்து ரகுராம் அதிர்ச்சி அடையவும், நீங்கள் எப்போ அவரை ஏற்றுக்கிடுதீங்களோ அப்போ நீங்கள் வந்து சொத்து கொடுங்க நாங்கள் ஏற்றுக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.